உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த பூ முடிக்கிற ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் முதல் நாள் தான் சொன்னாங்க அப்படிங்கிறனால விடிய விடிய சாரதாம்மா கண்முழிச்சு தூங்காமல் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அங்கே போயிட்டு அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிக்குது. அப்பயும் இடையிலே வந்துட்டு கங்கா போய் காவேரி கிட்டே சொல்கிறாங்க, மேக்கப்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது, அம்மா வந்து விடிய விடிய இந்த மாதிரி தூங்காமல் உனக்காக பூ கட்டுறேன், 5 வகை சாப்பாடு செய்கிறேன்னு சொல்லிட்டு தூங்க கூட இல்லடி, ஒரு 2 மணி நேரம் கூட தூங்குச்சா என்னன்னு தெரியல, என்கிட்ட கூட சொல்லலை, காலையில் தாண்டி எனக்கே தெரியும் அப்படின்லாம் சொல்லும்போது காவேரியும் கஷ்டப்படுறாங்க. ஏன்க்கா நீயாவது சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, எனக்கே தெரியாதுடி, நான் காலையில் எல்லாமே எடுத்து வைக்கும்போது தான் நானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா கீழே இறங்கி வந்து பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லபடியாக நடக்குது. அந்த இடத்துலையும் அன்பரசு முகத்தை தூக்கிக்கிட்டே இருக்காரு. அந்த இடத்துல வந்துட்டு தனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே இப்போது அவங்க போய் ராதா சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இது பொம்பளைங்கெல்லாம் நடத்துகிற ஃபங்க்ஷன் தானே, இங்கேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பாட்டியும் அதெல்லாம் இல்லை, வந்திருக்கவங்க எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தானே, போய் எல்லாரையும் இன்வைட் பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லும்போது ராதாம்மா கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு விட்டுறாங்க. சொந்தக்காரங்களாம் வரவும் அவங்க போய் இன்வைட் பண்ணிட்டு இருந்தாலும் இங்கே இந்த சைடு வந்துட்டு காவேரியுடைய சொந்தக்காரங்களான அவங்க அம்மா பாட்டி கங்கா இவங்க கிட்டே எல்லாம் தாத்தா பாட்டி பேசுகிறதா இருக்கட்டும், அது கூடவே வந்துட்டு நிவின் யமுனா வரும்போது அவங்க கூட பேசுகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே அவர் கடுப்பாக இருக்கிறாரு, எல்லாத்தையுமே கடுப்பாகவே பார்த்துட்டு நிற்கிறாரு. அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு, இவ்வளோ சீக்கிரமாக பண்ணாலும் இவ்வளோ கிராண்டாக பண்ணியிருக்கீங்களே அப்படிலாம் சொல்லும்போதுமே, இதுவே சிம்பிள் தான், வளகாப்புக்கு இன்னும் கிராண்டாக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கே பேசுகிறாங்க. அந்த இடத்துலையுமே அவங்களுக்கு வந்து கங்காவுக்கு இதவே சிம்பிள்னு சொல்கிறாங்க, இவ்வளோ கிராண்டாக பண்ணிவிட்டு, அப்போ வளகாப்பை எப்படி எல்லாமா அவங்க பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவங்க கடுப்பிலே நின்றுட்டுருக்காங்க. ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தா சாரதாம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஒரு நாள் முழுக்க நைட்டு விடிய விடிய அவங்க கண் முழிச்சு வேலை பார்த்துட்டு இருந்ததும் சரி, அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸும் இருக்குது அப்படிங்கிறனால அவங்களுக்கு ரொம்பவுமே முடியாமல் போயிடுது. மறுநாள் காலையில் அவங்களால எழுந்திரிக்கவே முடியலை. இதை பார்த்துட்டு பாட்டிக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. அவங்க உடனே கங்காவை கூப்பிடுறாங்க, கங்கா இங்கே வாடி, அம்மாவுக்கு முடியல போல இருக்கடி, அவள் எந்திரிக்கவே மாட்டேங்கிறா, சீக்கிரமாக வாடி அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் எந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் டக்குன்னு வந்துட்டு விஜய்க்கு தான் கால் பண்ணுறாங்க. பாட்டி வந்துட்டு விஜய்க்கு கால் பண்ணிவிட்டு விஜய் ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னு சொல்லும்போதுமே, இது மாதிரி சாரதா என்னன்னு தெரியலப்பா, எந்திரிக்கவே மாட்டேங்கிறா, உடம்பு சரியில்லை போல இருக்குது, சீக்கிரமாக கொஞ்சம் கிளம்பி வாங்கப்பா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் கிளம்ப போகும்போது காவேரி கேட்குறாங்க, என்னங்க ஆச்சு, எங்கே கிளம்புறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்னன்னு தெரில, திடீர்னு அத்தைக்கு முடியல போல இருக்குது, பாட்டி ஃபோன் பண்ணாங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இருங்க நானும் வரேன் அப்படிங்கிறாங்க. வேண்டாம் காவேரி, நீ அலைஞ்சிட்டு இருக்காத, நீ ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படிங்க அம்மாவுக்கு முடியலன்னு கிளம்பி போகிறீங்க, நான் வராமல் எப்படி, எனக்கு இங்கே வண்டையே ஒரு மாதிரி இருக்கும், நான் எனக்கு வேலையே ஓடாது, இங்கேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க உடனே கிளம்பி அங்கே போயிடுறாங்க. இங்கேருந்து கிளம்பும் போதுமே விஜய் வந்து டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணி அங்கே வர சொல்லிவிட்டு நேராக அங்கே போயிடுறாங்க. டாக்டர் அங்கே வந்துடுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, மற்றபடி வேறு எதுவும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுத்துட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா சாரதாம்மா கொஞ்சம் முழிச்சு எழுந்து உட்காந்து, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன் தம்பி நீங்கள் அலைஞ்சிட்டு இருக்கீங்க, காவேரி வேற கூட்டிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, என்னம்மா அப்படின்னு சொல்லி காவேரி கேட்கும்போது இப்போ கங்காவுக்கு கோவம் வந்துடுது. அவங்க உடனே சடக்குன்னு வார்த்தையை விட்டுடுறாங்க, என்னதான் நீங்கள் பண்ணனால தான் எல்லாமே அம்மாவுக்கு இப்போ பிரச்சனையே ஆச்சு அப்படிங்கிறாங்க. உடனே சாரதாம்மா, நீ கொஞ்சம் நேரம் சும்மா இரேண்டி அப்படிங்கிறாங்க. நீ சும்மா இருமா, நீ எப்போ பாரு அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் கேட்டு மண்டையாட்டிட்டு ஆடிட்டு இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி, அக்கா யாரக்கா நீ பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாண்டி, ஒரு வாரத்துக்கு முன்னாடியாவது பிளான் பண்ணுறது இல்லையா, திடீர்னு நைட்டு சொல்லி காலையில் செய்யணும் அப்படின்னோடனே இந்த அம்மா வந்துட்டு எல்லாமே விடிய விடிய உட்காந்து உனக்காக எல்லாமே பண்ணுச்சு, அதனால தான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இந்த இடத்துல விஜயால் ஒன்றுமே பேச முடியல. அத்தை ரொம்ப சாரி அத்தை, எங்களுக்கே தெரியாது, எங்களுக்கு காலையில் தான் தெரியுமே இவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு, உங்ககிட்ட நைட்டே சொல்லியிருக்காங்க, எங்ககிட்ட அது கூட சொல்லலை, எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு சொல்கிறாங்க, இல்லை தம்பி, இதில் உங்கள் தப்பு என்ன இருக்குது, அவங்க சொன்னாங்க தான், ஆனால் சொல்லிட்டுமே நீ எதுவுமே பண்ண வேணாம் சாரதா, எல்லாமே நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிறோம், நாங்கள் தானே இப்போ சீக்கிரமாக வைக்கிறோம், அதனால் நாங்களே பண்ணிக்கிறோம், நீங்கள் வந்தால் மட்டும் போதும்னு தான் அவங்க சொன்னாங்க, இருந்தாலும் எங்களுக்கு தான் மனசு கேட்கல, சாரதா வந்துட்டு நம்ம எப்படி எதுவுமே செய்யாமல் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாக தான் தம்பி செஞ்சோம், இதில் உங்கள் மேலெல்லாம் எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு கங்கா திரும்பவும், ஆமாம் நீங்கள் இப்படியே சொல்லிட்டே இருங்க, ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும், அப்பாவும் இல்லை எங்களுக்கு, அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும், இதெல்லாம் அவங்களுக்கு புரியாதா, வயசானவங்க தானே இவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் காவேரி வந்துட்டு ஒரு சைடு இது பண்ணுறாங்க, அக்கா எனக்கும் புரியுதுக்கா, அம்மாவுக்கு உடம்பு முக்கியம்தான், ஆனால் இப்படி திடீர்னு இப்படி வந்து நடக்கும்னு யாருமே நாங்கள் எதிர்பார்க்கலையேக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு சமாதானப்படுத்தும் போதுமே கங்கா கடுப்புலே தான் நின்றுட்டு இருக்காங்க.
ஸோ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற விஷயத்த யமுனாக்கும் கங்கா ஃபோன் பண்ணி சொல்லினதுனால அவங்க 2 பேருமே கிளம்பி வந்துடுறாங்க. அந்த டைம் பார்த்து அவங்களும் வந்தோடனே அம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் யமுனாவும் வந்தோடனே இப்போ விஜய் காவேரி அங்கே இருக்கிறத பார்த்துட்டு நிவின் போய் விஜய் கூட ஜாயின் பண்ணிக்கிறாரு. 2 பேருமே அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. என்னாச்சு பிரதர் அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை, நைட்டில் அவங்க தூங்காமல் வந்துட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க இழுத்து போட்டுட்டு, அதான் அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சைடு கங்கா வந்துட்டு யமுனா கிட்ட ஆஸ் யூஷுவல் எப்பவும் போலே அந்த கடுப்பா இவங்கள பற்றி அவங்கள இது பண்ணி சொல்கிற மாதிரியே காவேரியை வச்சுக்கிட்டே எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ காவேரியும் சொல்கிறாங்க, எனக்கு மட்டும் என்னடி தெரியும், என்கிட்ட சொல்லியிருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேனா, திடீர்னு தண்ணடி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அம்மாவும் இவ்வளோ வேலை பார்த்துருந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களோட சைடில் இருக்கிறதையும் சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சாரதாம்மா கொஞ்சம் சரியானதுக்கப்புறமா திரும்பவும் அவங்க இருங்க தம்பி எல்லாருக்கும் டீ போடவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே விஜய் சொல்கிறாரு, அத்தை என்ன இப்போ தான் கொஞ்சம் சரியாக இருக்கீங்க, அதுக்குள்ளே டீ போடவா காஃபி போடவான்னு கேட்டுட்ருக்கீங்க, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே வெளியே நின்று விஜயும் நிவனும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு திரும்பவும் இந்த வீடு பற்றின டாபிக் போகுது. அப்போது நிவினே கேட்குறாரு, என்ன பிரதர் வீட்டை விற்கிறதா சொல்லி முடிவெடுத்திருக்காங்களாமே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு. ஸோ விஜய் வந்து சொல்கிறாரு, ஆமாம் அது பெரிய இஷ்யூவாக போயிட்டே இருக்குது, அதை ஃபஸ்ட்டு சீக்கிரமாக பார்த்து ஒரு இது பண்ணணும் அப்படிங்கிறாரு. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. இல்லை வீடு வந்துட்டு யாராவது சேல் பண்ண வருதா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கேட்டிருப்பாங்க போல், அதை வச்சுட்டு கங்கா வந்து இல்லை விட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. காவேரிக்கெலாம் அதில் இஷ்டமே இல்லை அப்படிங்கிறாரு. காவேரிக்கு இஷ்டம் இல்லையா, ஆனால் யமுனா வந்து எல்லாருமே ஒத்துக்கிட்டோம் வீடை விற்க போகிறோன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாலே அப்படிங்கிறாங்க. அது எதை வச்சு சொன்னான்னு தெரியல, ஆனால் காவேரி வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி அதான் ஹோம் ஸ்டே பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் ஐடியா பண்ணிட்டுருக்கோம். பட் அதில் வந்துட்டு கங்கா தான் வந்து எகென்ஸ்டாக இருக்காங்க, ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே நிவன் சொல்கிறாரு, இல்லை பிரதர் அந்த வீடு வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினாங்கன்னு நான் கூடவே இருந்து பார்த்தேன். அவங்க அப்பா வந்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் இங்கே இருக்காமல் கிளம்பி போயிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த வீட்டை கட்டினாங்க. திடீர்னு இப்போ வீட்டை விற்கிறேன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அதே ஒரு யோசனையாக தான் எனக்கு இருந்துச்சு. இப்போ வீட்டை விற்கிறதுக்கான அவசியம் என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் எனக்கும் ஒன்றும் புரியல பிரதர், காவேரியும் பிடிவாதமாக இருக்கா, அப்பா இருந்த வீடு அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா, ஆனால் கங்கா தான் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, பணம் தான் அப்படின்னா வேற எங்கேயாவது கூட நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாமே, வீட்டை விற்று தான் அப்படி பண்ணணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிவனும் பேசுகிறாரு. பேசிக்கலாம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஸோ அந்த சைடு சிஸ்டர்ஸ்குள்ளார கங்கா திரும்பவும் ஆரம்பிக்கிறாங்க. சரிடி காவேரி வந்ததும் வந்துட்ட, இதுக்கு என்னென்ன ஒரு முடிவை சொல்லிட்டு போ அப்படிங்கிறாங்க. எதை பற்றிக்கா கேட்குற அப்படின்னு கேட்குறாங்க. என்னடி எதுவுமே தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்க, வீட்டை பற்றி பேசணும்ல, நீ தான் டக்குன்னு அங்கே போகிறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்ட, இப்போ நீயே இங்கே வந்திருக்க, நானே உங்ககிட்ட பேசணுன்னு தான் நினச்சேன், நீ வந்திருக்கும் போதே அதை பேசிடலாம், அதை ஃபஸ்ட்டு நீ முடிச்சு விட்டு கிளம்பு அப்படிங்கிறாங்க. என்னக்கா இதில் பேச சொல்கிறேன், நம்ம தான் அன்றைக்கே முடிவு எடுத்துட்டோமே அப்படிங்கிறாங்க. திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காத காவேரி, எனக்கு வந்து பணம் வேணும், அந்த வீட்டை விற்றே ஆகணும், இங்கே யமுனா உனக்கும் தானடி தேவை இருக்கு, நீ தானடி கேட்ட அப்படின்னு சொல்லி யமுனா கிட்ட கேட்குறாங்க. இப்போ யமுனா வந்து கொஞ்சம் பின்வாங்குற மாதிரி பேசுகிறாங்க. அக்கா எனக்கும் நான் கேட்டேன் தான், ஆனால் நிவன் வந்து அதெல்லாம் வேண்டாம், எனக்கு அந்த பணம்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாருக்கா, அதனால எனக்கு இப்போதைக்கு பணம் நெருக்கடி இல்லை, வேணும்னா உனக்காக நான் வந்து பேசினாதான்க்கா உண்டு அப்படிங்கிற மாதிரி காவேரி முன்னாடியே சொல்லிட்டதுனால இப்போ கங்காவுக்கும் கோவம் வந்துடுது. உடனே கங்கா வந்துட்டு, ஏண்டி அப்போ நீயும் அப்படி தான் பேசுகிறல்ல, உனக்கு தேவைன்னு தானே நீயும் சொன்ன அப்படிங்கிறாங்க. சொன்னேன் தான்க்கா, ஆனால் நிவன் வந்து வேணான்னு சொல்கிறாரு, இப்போ நான் வந்து பணத்தை இவ்வளோ அவசரமாக நான் விற்று கொண்டு போய் கொடுத்தாலும் அவர் வாங்க போகிறது இல்லைக்கா, என்கிட்ட சும்மா தான் இருக்க போகுது அந்த பணம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. உடனே காவேரி சொல்கிறாங்க, பாருக்கா இப்போ நீ மட்டும் தாக்கா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, எதுக்கு இப்படி பண்ணுற, உனக்கு எவ்வளோ பணம் தேவைன்னு சொல்லு, வேறு ஏதாவது அரேஞ்ச் பண்ணிக்கலாம், குமரன் மாமாவுக்கு இங்கே கடை வச்சு கொடுக்கணும் அதுதானே நீ சொல்கிற, அதை பண்ணிக்கலாம்க்கா அப்படிங்கிறாங்க. நீ அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அதை கடன் பண்ணி என்னோட கடன் கட்ட சொல்லிட்டு இருக்கியா, அதுக்கெல்லாம் நான் இது பண்ண முடியாது காவேரி, நீ கொடுக்குற காசுலாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு என்னோட பங்கை தானே நான் கேட்குறேன், அதை நீங்கள் பண்ணி கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வீட்டை பற்றியே இது பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சைடு நிவனும் விஜயும் வந்துட்டு ஒரு சைடு நம்ம சீக்கிரமாகவே இதை பற்றி முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு கங்கா மட்டும் தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறனால அவங்களுக்கு மட்டும் ஏதாவது கேஷ் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ண போகிறாங்களா இல்லை எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எப்படியும் இன்னும் 2 வீக்ஸ்க்கு அப்புறமா தான் இந்த எபிசோட்ஸ் அப்படிங்கிறது வரப்போகுது. ஸோ இனிமேல் விஜய் காவேரி ஆஃபீஸ் போய் அங்கே உள்ளதை வந்து அன்பரசு என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த வீட்டு பிரச்சனை அப்படிங்கிறது வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட வீடியோக்கு சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.